ஜப்பானுக்கு மீண்டும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்து வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ள தகவல்தான் பலரையும் அதிர வைத்துள்ளது. ஜப்பானில் அடுத்து நடக்கப் போவது என்ன பார்க்கலாம் இந்த காணொளியில். கடந்த திங்கட்கிழமை ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.5 பதிவானது. குறிப்பாக உள்ளூர் நேரப்படி இரவு 23:15 மணிக்கு அமோரி பிராந்தியத்தின் கடற்கரையிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் 50 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக ஜப்பானிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் எதிரொலியாக ஜப்பானில் 30 பேர் காயமடைந்ததாகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டன. பின்னர் மீண்டும் சுனாமி எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டது. ஆனால் வரும் நாட்களில் மேலும் ஒரு வலுவான நில அதிர்வு ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில்தான் மீண்டும் ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ஜப்பானின் ஹொக்காய்டோ மற்றும் டொஹோகு ஆகிய பகுதிகளில் உணரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக அங்குள்ள கட்டடங்கள் குலுங்கின. பயத்தில் அங்கிருந்த பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு வந்து சாலையில் தஞ்சமடைந்துள்ளனர். இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து வடக்கு ஜப்பானின் பசிபிக் கடற்கரை பகுதிகளான ஹொக்காய்டோ, ஆமோரி, இவாடே, மியாகி ஆகிய பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தை விட தற்போது ஏற்பட்டுள்ள நிலநடுக்கம் வீரியம் குறைந்தது என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்தடுத்து ஏற்பட்டுள்ள இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் யாரும் அச்சமடைய வேண்டாம் என்றும் பாதுகாப்பு நடவடிக்கை அனைத்தும் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜப்பான் பிரதமர் சனே டஹாஷி தெரிவித்துள்ளார். ஜப்பான் மக்களுக்கு மீண்டும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் தான் பலரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது.